நீங்கள் யார்? எந்த நாட்டு சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன? எதற்காக இந்த நீர்வாழ்க்கைக்கு தலைமையில் வர வேண்டும்? வரும்பொழுது ஒரு தொழிலோடு வரக்கூடாதா நீங்கள்? நாட்டில் எளிமையான கிராமத்தில் பிறந்தவர். என்னுடைய பெயர் கலையரசி. ஆமா, வந்து அந்த கருத்தை முகமுடித்து உயிரை காப்பாற்றி விட்டார். இருந்தாலும் எனக்கு பல கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உயிரை காப்பாற்றி மொத்தம் இந்த நீர்வாடிகள் எனக்கு ஒரு பரிசு காத்துக் அந்த பாசபத்தி என்னோட தெரியல. எடுத்துக்கொண்டு அப்படியே அடுத்துதான் சரி. பாகத்துக்கு டீசெண்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? என் மீது உனக்கு என் மீதா உனக்கு அந்த வந்தே வேணும். உன்னை பார்த்தாலுக்கு பண்ணி கூட படிக்கிறது போயாண்டி அருமை கட்ட எத்தனை மணி எடுத்து படித்தாலும் சரி உனக்கும் எனக்கு பொருத்தப்படாது. வேண்டாம் இன்பம். உனக்கு யாராவது ஒருவன் பிறந்திருப்பார். அவனை மறந்து கொண்டு சந்தோஷமாக வாழ இந்த முத்துமணி பிறந்தபடி காதலுக்கு முடியாதா? அண்ணோ செல்லம், நீ காண்பது பகல் கனவு. காதல் என்றுமே நிலைக்காது. நீ பெண்ணா இருந்தா உனக்கு முடியும். நீ சுத்தமான ஒரு மனிதனி. காதலிக்கவில்லை என்றால் இல்லை என்றால் கத்தியால கத்திட்டு செத்துருவேன். காதலிக்க கத்தியால கத்திட்டு சாக போறேன். கத்தியால கத்திட்டு செத்துருவேன். ஐயோ பாவம். என் கண்ணால ஒரு பெண் கத்தியால கத்திட்டு செத்துறது இதுவரை பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் நம்முடைய பொய்யான புதூர் கிராமத்துல பார்க்க போறேன். சாவடி ஆனால் ஒன்று இந்த கத்தியால குத்திக்கிட்டு நான் சாகறேனா? நீங்க 1 2 3 3 முறை சொல்ல வேண்டும். எதற்காக? அப்பதான் கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போகும். நீ சாவதுக்காக இந்த சிறிய எப்பயாவது நான் செய்கிறேன். சொல்லுங்க. 1 2 இந்த கத்தி
கத்தியால குத்திக்கிட்ட ரத்தம் வருமாங்க. சத்தியமா ரத்தம் வராது. 2 மணிக்கு சாப்பிட்ட பாரு அருமையான சாப்பாடு 9 முட்டை அதான் வெளியே வரும். சொல்லுங்க ஒண்ணு புள்ளிக்கு 100 முறை யோசிச்சு பாருங்க. இந்த பெண் பாவம் பொல்லாததுக்கு பொல்லாது டுமுக இல்ல. அந்த ஜென்மத்துல நீங்க நானும் ஒண்ணு சேரலாங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அப்ப பாத்துக்கலாம். சொல்லிட்டு பாருங்க என்ன புத்திர முறைகள் எப்பொழுதுமே ஒரு பெண்களை உயிருக்கு உயிரா காதலிக்கணும். 10 அடி தூரவே இருக்கணும். துறை 11 அடி. சொல்லுமா ஒண்ணு 2 ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த பெண்ணு கத்தியால குத்திங்களப்பா. ஆமா போன் பண்ணலாமா? ஆபத்து தான் வாங்க முடியும். ஐயோ பாவம். இவள் மட்டும் உயிரோடு இருந்தால் ஒரு தாலி என்ன மாரியம்மாவை சாட்சியா வச்சு 9 தாலி எண்ணி எண்ணி கட்டியிருப்பேன். செத்துட்டாலே போயிட்டு வரேன். போறீங்க என்னது? நான் சாக வேண்டுமா? உங்களை சாகடிக்காம நான் சாகவே மாட்டேன். ஓம் சிவாய நமः. ஹலோ செல்லம். நீங்க எப்பொழுது இந்த மனச்சோலையின் பார்த்தீர்களோ அப்பொழுது என்னுடைய மனதை முன்னிட்டு பறிமுடித்து விட்டேன். அப்படியா? இருந்த அளவுல நேரப்படி சோதனை செய்து பார்த்தேன். இதற்காக இந்த காலத்து பெண்கள் நம்பவே முடியல. சொல்றீங்க? ஏன்னா முதல்ல காதலிக்கிறமே நல்லா காதலிக்கிறேன். அப்புறம் என்னோட நல்லவடா ஒரு ஆடம் கிடைச்சா அவர் பின்னாடி போயிடுறீங்க. அதோட தாடி வச்சுக்கிட்டு லோ 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 பைத்தியாரமே சுத்த வேண்டியதான். நான் போகவே மாட்டேங்க. ஆமா ஏழு கலையானது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியா இருக்க வேண்டும். என்னங்க? எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். நான் யார் என்று தெரியாமல் என்னை உயிருக்குள்ளாக காதலித்து விட்டேன். நான் யார் தெரியுமா? வேதபுரி நாட்டின் இளவரசர். நீங்கள் யார் என்று தெரியாமலேயே உயிருக்குள்ளாக காதலித்து விட்டீங்க. என்னை நீங்கள் கைவிட்டு விட மாட்டீங்களாங்க. காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. காதலுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது. காதல் என்பது உலகத்தில் வருவது பொதுவானது. இந்த உலகத்தில் சத்தியமாக வாழ்ந்து காட்டும் திருமணம் என்று உணர்ந்தால் இல்லை என்றால் இந்த மண்ணோடு அரண்மனைக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மைகளை எடுத்து கூறி நாளைய தினம் திருமண ஏற்பாடோடு சந்திக்கின்றோம்.
சரஸ்வதிக்கு நானும் வேதங்கள் நாட்டு ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து கலைச்செல்வி என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு விட வரக்கூடிய காவலக்கார பையன் சப்பை ஆளக்கடலை ஏண்டா சப்படா கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி அடக்கம் இல்லாத மனிதன் அரை மனதிற்கு சமம். எனக்கு நெட்டில காய போறேன் பணக்கார மில்லதான் தைக்கன்னு சொல்லுவாங்க. நான் யாருடா நாட்டு இலவச கூட வரையாது இல்லாம வந்தது வரட்டுமா என்ன பார்த்து ஓடு வர சொல்ல மாட்டேன். அரைமுறைக்கு ஒரு பொழுது ஆடுற போல வரைய ஏண்டா உனக்கு காலத்தாமதம் ஏண்டா அப்படியாப்பட்ட சம்பவம் என்ன சம்பவம் ஒரே ஒரு தங்கச்சி அப்பா அம்மா தங்கச்சி எப்பொழுதும் உங்க தான் படுத்து என் பாகத்திலே அடப்பாவ ஏண்டா
ஒரு வரமா உன் தங்கச்சி உன் கூட படுத்து தூங்க சொல்றியா? ஒருவேளை ஜோரம் அடிச்சிருக்குமா? ஜோரம் போட்டு ஒருவேளை அம்மா போட்டிருக்கோம். அம்மா கூட போடல. அதுவும் போடல. அதுவும் இல்ல. அக்கம் பக்கம் இருக்கிற பெரியவங்க கிட்ட பார்த்து விசாரிக்க விட தன்றா. பார்த்தேன். ஒரு வயசான மாதிரி சொன்னாங்க. என்னடா சொன்னாங்க? பையா 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 தங்கச்சி பேசினு வந்துட்டா. வேசிக்கணும் வரல கட்சிக்கணும்ட்டா. அட காரி முத கசமானடா. தங்கையோ வயசுக்கு வந்துப்பாடா. டேய் கோபால ஓ மை கட்டணும் மயிர் கட்டா எப்பறா வரும்? அவன் யாரு கேட்டு வயசுக்கு வந்தா? கம்பெனி முதலாளி கேட்டாளா? அடப்பாவி. இல்ல பெட்டிக்கார கேட்டாளா? கேட்கலையே. பெத்தக்கார கேட்டாளா? இந்த ஒரு நாட்டாமர் கேட்டாளா? இல்லடா இந்த ஒரு இளைஞனை கேட்டாளா? கேட்கல. இவங்களா விடுமா? அவங்கள விட்டுறேன். கூட போய் அண்ணன் ஒருத்தர் இருக்குன்னு. என்ன இருக்காங்க? நான் இந்த வயசுக்கு வரட்டுமா? அட உன் தாத்தா இருக்கா? இல்ல சீட்டு எல்லாம் போட்டுக்கிறியா? இல்ல கடையங்களும் வாங்கிக்கிறியா? ஒரு வார்த்தை கேட்டாங்கல்ல? ஏண்டா அது எல்லாம் கேட்டு வர விஷயம். என்னமாங்க? நீ சொல்றது பார்த்தா இன்னைக்கு வரட்டுமா நாளைக்கு வரட்டுமான்னு கேட்டு வந்துக்குது. கண்டிப்பா கேட்டு வரும். எதை வச்சு சொல்ற? நீ அவசரப்பட்டு எப்பி கேக்குறேன். ஐயா காப்பி கேக்குறேன். உன்னை அனுமதி இல்லாத உன் அடிக்க வர முடியுமா? டேய் என்னுடைய இல்லறதுக்கு வர முடியாதுடா. இவன் மட்டும் யார் கேட்டு வயசுக்கு வந்தா? அகல நீ வாயை திறந்தா நிக்க வச்சு நொடுக்கு போல்து. சேர்ந்த சமாசம் எடுத்தாரு. அடி விட்டு கிடக்குது. தங்கச்சி வயசுக்கு வந்தா வந்தா வயதுக்கு வந்தாலும் வந்தா பழைய பையத்தை முச்சு போட்டு தோட்டமா கட்டுறாங்க. அத்தை ஊத்த மாதம் வச்சு அது வைக்கிறாங்க. டேய் அரசு பத்தி மாமத்தி தோரணம் கட்டுறாங்க. கட்டுறாங்க. வாயை பழத்தை உச்சு தராங்கடா. அத மாத்தி சொல்லினா ஆமா. சரி என்ன சமாசம் விட்டு அடி விட்டு கிடக்குது. தங்கச்சி தூங்கும் போது உலகே குறை கொடுத்து என்ன சமாசம்? ஏண்டா சப்பா உன்னுடைய தங்கையோ கண்ணுப்பறவனே அழகான மங்கை போட்டிருக்கிற. அதனால காத்து கருப்பு அண்ட கொடுங்க சொல்லி உலக்கைய குறுக்கு போட்டிருப்பாங்கடா. இது நியாயமா? ஏண்டா இது தர்மமா? என்னடா உலகாடி நினைக்கிறே எந்த போது பட்டனா? டேய், பஸ் போட்டிருந்தா நேர போத தெரியாது. இருந்தாலும் ஓட்டு போட வரையா அம்மா ஓ சந்தோஷமான செய்தி. அயல்ல தெரியாத அண்ணன் தாயன் திரும்பி விட்டா. நான் பார்க்கிறேன். போட்டு ஒரு போறீங்க. இந்த நாடுகளுக்கு என் தங்கைக்கு காலப்பட்டு வேகமாக ஓடி வருகின்றேன். அப்படியா நம்முடைய தாய் இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரும் வளர்த்து ஆளாகி விட்டோம். தங்கச்சி அண்ணா நல்லதொரு ஆடவனை பார்த்து உனக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். அது மட்டும் முடியாது. உனக்கு பிடித்த வயல நெக்லஸ் வாங்கி தருவேன். ஆப்பிள் போன் வாங்கி ஆப்பிளா? ஆமாமா. அப்ப எனக்கு என்னாச்சியா? நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்க. மனைவி மக்கள் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம் நிக்கணும். புறப்படு.